ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆவியானவர் யார் என்று இந்த வசனத்திலே பவுலை கொண்டு ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆவியானவர் யார்? நம்பர் 1, உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். நம்பர் 2, நமக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் யார் என்பதை என்று சொல்லுவதை காட்டிலும் ஆவியானுடைய வேலை என்ன? ஆவியானுடைய வேலை என்ன என்றால், எனக்குள் இருந்து கொண்டு எனக்காக உதவி செய்கிறார். அல்லேலூயா. வரமாட்டேங்குது. அல்லேலூயா. இந்த மாதம் நான் இதை ஒரு இந்த கடந்த திங்கட்கிழமை நினைக்கிறேன், திங்கள் செவ்வாய்ந்தல் இந்த வேடை ஆண்டவர் சிந்தையிலே போட்டார். ஆமேன். உதவி செய்கிறார், உதவி செய்வார். ஆமேன். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்காக உதவி செய்வாராக. இந்த மாதம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய உதவியை நம்முடைய கண்கள் பார்ப்பதாக. ஆமேன். பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருடைய உதவியை உங்கள் கண்கள் காணும். இதுதான் இந்த மாதத்துக்கான வார்த்தை. ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். ஆமேன். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இன்ட்ரோடக்ஷனாக சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு சில தலைப்பின் கீழாக சொல்லுகிறேன். ஆண்டவர் அனுமதித்தா வருகிற சண்டே வருகிற நாட்களை கவனிப்போம். ஆனால் எப்படி போகுதோ நாம் தியானிப்போம். ஆனால் இன்னைக்கு நாம் இதை ஆரம்பித்து வைப்போம், தொடங்கி வைப்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். அவர் உதவி நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். உதவி செய்வார் என்றல்ல, உதவி செய்தார் என்றல்ல, உதவி செய்கிறார். ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போது ஆமேன், உதவி செய்வார் அப்படின்னு நான் சொல்லலை. இந்த மாதத்து வாக்குத்தத்தை உதவி செய்வார்ல, உதவி செய்கிறார். ஆமேன். உதவி செய்வார்னா அப்போ இதுவரைக்கும் செய்யலை, இனிமேல் செய்வார். உதவி செய்தார் என்றால் இதுக்கு முன்னாடி செய்தார், இனி செய்ய மாட்டார். ஆனால் இந்த வார்த்தை அப்படி இல்லை, உதவி செய்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உதவி செய்கிறார். அப்போ ஆமேன், நேற்றைக்கு செய்தார், இன்றைக்கு செய்தார், இனியும் செய்வார், செய்து கொண்டே இருப்பார். ஆமேன். எனக்கு சில நாம் சொல்லுவோம், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று. அப்படி சொல்லுகிறோம். அப்படி சொல்லுகிறவர்கள் மனிதனுடைய உதவியை எதிர்பார்க்கிறார்கள். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் ஒருவன் தேவனுடைய உதவியை எதிர்பார்த்தான் என்றால் அவன் சொல்லுவான், எனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நான் ஆராதிக்கிற இயேசு. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் மனிதனிடத்தில் உதவியை எதிர்பார்க்கிறீர்கள். ஹலோ. ஆனால் எனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார் என்று உங்களால் சொல்ல முடியுது என்றால் நாம் மனிதனிடத்தில் உதவியை எதிர்பார்க்கவில்லை, யாரிடத்தில் உதவியை எதிர்பார்க்கிறோம்? ஆமென். அப்போ உதவி செய்ய யாரும் இல்லை என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் மனிதனிடத்தில் உதவியை எதிர்பார்த்து நாம் ஏமாந்து போனோம். அதனால தான் நாம் சொல்லுகிறோம், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. தேவனிடத்திலே நாம் உதவி எதிர்பார்த்து நாம் சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு இதுவரைக்கும் உதவி செய்தார், உதவி செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் அவர் எனக்கு உதவி செய்வார், எனக்கு உதவி செய்வதற்காய் ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, தியானிப்போம். ஆண்டவர் கிருபை செய்வார். இன்ட்ரோடக்ஷனாக நான் சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். ஆமென். சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் சில காரியங்களை அவரே செய்கிறார். சில காரியங்களை அவரே செய்கிறார். சில காரியங்களை அவர் செய்ய மாட்டார், நாம் தான் செய்யணும். ஆனால் நாம் செய்வதற்கு அவர் உதவி செய்கிறார். ஹலோ.
சில காரியங்களை நீங்கள் இப்போ பாருங்கள், பவுல் சீலா துதித்தாங்க, ஆனால் சிறைச்சாலையின் அஸ்திபாரம் என்ன செய்தது? அசைந்தது. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக கோலை நீட்டினார்கள், ஆனால் கடல் ரெண்டாய் பிளந்தது. அது கர்த்தர் செய்தார். எரிகோவின் அலங்கத்துக்கு முன்பாக ஆர்ப்பரித்தார்கள், அலங்கம் இடிந்தெழுந்தது. சில காரியங்களை கர்த்தரே செய்கிறார். சாமுவேல் நாட்களில் பெலிஸ்தருக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த நாட்களில், அவர்களிடத்திலே சிறைப்பட்டிருந்த நாட்களில் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஜெபித்த போது தேவன் ஒரு ஒரு சத்தத்தை கேட்கப்படுகிறார். அவ்வளோதான், பெலிஸ்தர் முறிந்தோடு கர்த்தரே செய்தார். ஆனால் சில காரியங்களை கர்த்தர் செய்கிறார், சில காரியங்களை அவர் செய்ய மாட்டார், நாம் தான் செய்யணும். ஆனால் நாம் செய்வதற்கு அவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது நான் சிலதை செய்யணும், எல்லா காரியத்தை அவர் செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில காரியங்களை நாம் தான் செய்யணும், ஆனாலும் நாம் செய்வதற்காக அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓகே, அப்போது இந்த பூமியில் நான் சில காரியங்களை செய்து தான் ஆக வேண்டும், ஆனால் அவைகளையும் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்று, தேவனுடைய ஒரு சுபாவம் உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ஒரு மனிதன் உதவி தேவையோடு நிற்கும்போது, ஒரு மனிதன் ரெண்டு விதத்தில் மனிதர்கள் செயல்படுவார்கள். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள், இப்போ திருமணமே, இப்போ நம்ம திருமண வைப்பில் இருக்கிறனால சொல்கிறோம். இப்போ திருமணம் தேவை, ஒருத்தங்கிட்ட போய் கடன் கேட்குறாங்க, எனக்கு ஒரு 1,00,000 ரூபா தேவை, எனக்கு இதாக செய்யுங்க. அப்போ ஒரு வித நல்ல மனிதன் செய்வாங்க, இருந்தால் கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, சரி நான் வச்சுக்கோணும். இது ஒரு வித மனிதன். இனி ஒரு வித மனிதன் என்ன செய்வாங்கன்னா, நேராக குற்றப்படுத்துவாங்க. என்ன செய்வாங்கன்னா, கிடைக்கிற இவங்களுக்கு காசு இருந்த நேரம் என்ன செஞ்சாங்க, இது பண்ணாங்க, சேர்த்து வைக்க தெரியல, அப்படி பண்ண தெரியல இப்படின்னு சொல்லி குற்றப்படுத்திட்டு ஆமீன் ஒன்று கையில் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. ரெண்டு விதமான மனிதர்கள். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே போல் ஆண்டவர் நமக்கு நம்முடைய பலவீனங்களில், நம்முடைய கஷ்டத்தில், நம்முடைய பாவ சூழ்நிலை இல்லைன்னா இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்கிறார் என்றால், நம்முடைய கஷ்ட நேரத்தில், இயலாமை நேரத்தில் அவர் நம்மை குற்றப்படுத்த மாட்டார். ஹலோ, சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த இதோட இன்னொரு டாபிக், அடுத்து உதவி செய்வான்ற இன்னொரு டாபிக் உண்டு. நான் ஒருவேளை ஈவினிங் காட்டேஜ் மீட்டிங்கில் நடத்த பேசுவேன், இல்லைன்னா அடுத்த கூட்டங்களில் பேசுவேன். சீஷர்கள் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இயேசு விட்டு பின்வாங்கி போய் திரும்ப வலை எடுத்துட்டு மீன் பிடிக்க போனாங்க. ஒரு எக்ஸாம்பிள் புரியும்பட சொல். மீன் பிடிக்க போகும்போது அவர்களிடத்தில் ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. ஒரு மீன் என்ன செய்யலை, அகப்படல. மனிதனாக இருந்த என்ன செஞ்சோம், குற்றப்படுத்தியிருப்பான். இவ்வளவும் செஞ்சு கூட இருந்து இவ்வளோ செஞ்ச பிறகு நீ வலையை எடுத்துகிட்டு மீன் பிடிச்சிக்க போனாலும் உனக்கு எப்படி மீன் கிடைக்கும் அப்படின்னு நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அது மனிதன். ஆண்டவர் கேட்கவே இல்லை. அவர் சொல்லுகிறார், வலது புறத்தில் வலைகளை போடுங்கள். அல்லேலூயா. அங்கேயும் உதவி செய்கிறார். என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். வலைகளை போட்டார்கள். 153 பெரிய மீன்களை என்ன செய்தார்கள்? பிடித்தார். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாக இருந்தா ஒன்றும் இல்லை, எப்படி உங்களுக்கு கிடைக்கும், எப்படி உங்கள்கிட்ட சாப்பாடு இருக்கும், வாங்க. அவர் கரி நெருப்பை மூட்டி சூடான அப்பத்தை, மீனை அவர்களுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இந்த குற்றப்படுத்த வேண்டிய இடத்துல அவர் குற்றப்படுத்தலை, மாறாக அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அப்போ இயேசு தேவன் நமக்கு உதவி செய்கிறார் என்றால் நம்மை குற்றப்படுத்தவே மாட்டார். ஆமென். பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து சொல்லுங்க இந்த வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார் என்றால் உங்களை குற்றப்படுத்த மாட்டார். ஒருவேளை குற்ற மனசாட்சி இருக்கலாம், சாத்தான் கொண்டு வர்றது. நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும், நம்ம அதை கீழே அடுத்து தியானிப்போம்.
அவர் நீ அந்த பாவம் செய்தா என்று குற்றப்படுத்துகிற சுபாவம் இயேசுவுக்கு கிடையாது. மாறாக இனி அதை செய்யாமல் இருப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். ஹலோ, சேல இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், சோத்திரம், ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். அவர் குற்றப்படுத்து. அப்போ நீங்க செய்த தவறுகளை குறித்து குற்றம் மனசாட்சி இருக்குதுன்னா அது சாத்தான் கொண்டு போடுவது. நீ அப்படி செய்தா இப்படி செய்தா. இயேசுனுடைய சுபாவம் அது கிடையாது. எங்கேயும் சரி, எந்த இடத்துலையும் சரி, அவர் யாரையும் குற்றப்படுத்தின மாதிரி பார்க்கவே முடியாது. விபச்சாரத்தில் ஒரு ஸ்திரீ கையுங்களவுமாய் பிடிக்கப்பட்டாள். எல்லாரும் அவள் மேல் குற்றம் சாட்டினார்கள். இவள் பாவம் செய்தால் நாங்கள் கண்ணால் பார்த்தோம். மோசே நியாயப்பிரமாணத்தின்படி இவளை என்ன செய்யணும்? கல்லெறிந்து கொள்ளணும். அவளை குற்றம் சாட்டுவதற்கு தகுதியான ஒரே ஒரு நபர் இயேசு மட்டும். அவர் சொல்லுகிறார், உங்களில் குற்றம் இல்லாதவன் இவள் மேல் என்ன செய்யுங்கள்? கல்லெறியுங்கள். அப்போ ஒருவர் அங்கே நிமிர்ந்து பார்த்தபோது ஒருவரும் அங்கே இல்லை. அவளை குற்றம் சாட்ட தகுதியானவர் ஒரே ஒருவர் இயேசு மட்டும்தான். இயேசு சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்வதில்லை. இவ இயேசு சொன்னல, இவ பாவம் செஞ்சா, இவ விபச்சாரம் செஞ்சா, இவ அப்படிப்பட்ட அப்படி சொல்ற அவர் சொல்லவே இல்லை. நீ போ, இனி என்ன செய்யாதே, உதவி செய்தார். ஹலோ, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த ஸ்டார்டிங்கில் அவர் உதவி செய்வார் என்று இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தத்தை தர்றாரு. ஆமென். உங்கள்கிட்ட இனி எவ்வளோ பாவம் செய்தாலும் எவ்வளோ குற்றம் செய்தாலும் ஆமென், அவர் குற்றம் சாட்ட மாட்டார், மாறாக உதவி செய்வார். உதவி செய்வார் என்ன? உணர்த்துவார். இது தப்பு, இது என்ன செய்யாத செய்யாது. எப்படி உதவி செய்வார் நான் பின்னாடி வர்றேன். அப்போ நம்ம கவனிக்கலாம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒன்று, சில காரியங்களை தேவன் செய்வார், சில காரியங்களை நாம் தான் செய்யணும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ரெண்டாவது, அவர் உதவி செய்கிறார் என்றால் அவர் என்ன செய்ய மாட்டார்? குற்றப்படுத்தவே மாட்டார். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஏன் அவர் உதவி செய்கிறார்? ஏன் அவர் உதவி செய்கிறார்? ஒரே பதில், நமக்கு இந்த பூமியில் உதவி செய்வதற்கு யாரும் இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? பல மனிதருடைய உதவியை நாடுகிறோம். நம்முடைய நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒருபோதும் நம்முடைய கண்களை எந்த மனிதனுக்கு முன்பாக வைக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய கண்கள் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு நேராக நம்முடைய கண்களை நாம் திருப்புவோம். அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும், அவரிடத்திலிருந்து நமக்கு உதவி வரும். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சில மனிதர்களை அவர் எழுப்புவார், அது உண்மை, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அப்போ அந்த மனிதர்களை எழுப்பும்போது நம்ம அவர்களிடத்தில் நன்றி உள்ளவர்களாக இருப்போம், கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆனால் அவருக்கு தெரியும், இந்த பிள்ளைக்கு, இந்த குடும்பத்துக்கு, இந்த நபருக்கு, இவங்களுக்கு என்னை தவிர உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்பது அவருக்கு என்ன செய்யும்? தெரியும். அதனால அவர் அறிந்தபடினால அவரே நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த போது தேவன் இறங்கி வந்தார். ஏன் இறங்கி வந்தார்? அவருக்கு தெரியும், என்னை தவிர இவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு யாரும் கிடையாது. இவர்களுக்குன்னு ஒரு ராஜா கிடையாது, இவர்களுக்குன்னு ஒரு தலைவன் கிடையாது, இவர்கள் சார்பிலே பரிந்து பேச யாரும் இல்லை. பார்வோனிடத்தில் போய் ஏன் இந்த எபிரேய ஜனங்களை இந்த அளவுக்கு நீ உபத்திரப்படுத்துகிறாய், கொடுமைப்படுத்துகிறாய் என்று கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை. யாரும் இல்லாமல் இருக்கட்டும். ஆனால் ஒருத்தர் ஒரே பர்வத்தில் இறங்கி வந்தார். ஏன் அவர் இறங்கி வந்தார்? அவருக்கு தெரியும், இவர்களுக்கு என்னை தவிர உதவி செய்வதற்கு இவர்களுக்கென்று யாரும் கிடையாது. ஹலோ, அவர் இறங்கி வந்தார், அவர்களுக்கு உதவி செய்தார், அவர்களை வெளியே கொண்டு வந்தார். நான் உங்களை பார்த்து இன்னைக்கு ஒரு வார்த்தை ஆழமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கென்று உதவி செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்பது அவருக்கு தெரியும். பண தேவையோடு இருக்கிறாயோ, வாழ்க்கையில் விரக்தி அடைந்து இருக்கிறாயோ, எதிர்காலத்தில் என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கிறீங்களா, அடுத்த கட்டம் என்ன செய்யணும், பல லட்சங்கள் தேவைப்படுகிறது,
அடுத்து இப்போ சம்மர் ஹாலிடே ஓகே, ஆனால் ஜூன் வரும், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகும், காலேஜ் ஓப்பன் ஆகும், அடுத்த ஃபீஸு கட்டணும், என்ன செய்யணும்னு ஒரு பயம் இருக்கிறதா? ஃபஸ்ட்டு மாதத்துக்கு லோனு கட்டணும், இஎம்ஐ கட்டணும், என்ன செய்யணும் பயந்து போயிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்பது எனக்கு தெரியும், எனவே உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன். உன்னுடைய கண்கள் என்னுடைய உதவியை நிச்சயமாய் காணும். ஹல்லேலூயா! சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா! 2 கரங்களை உயர்த்தி நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவி. சத்தமா சொல்லுங்க, வெரி குட். கடைசி வரை. ஹல்லேலூயா! ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவருடைய ஒரு விசேஷம், சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, எடுக்க வேண்டாம், நம்ம தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதக்காரன் சொல்லுகிற, ஆபத்து காலத்தில் கர்த்தனுக்கு கூப்பிடு, ஆமென், அவனை விடுவிப்பான். ஹல்லேலூயா! ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் இப்படி சொல்கிறேன், எந்த நேரத்தில் உதவிக்காக அவரிடத்தில் போனாலும் அவர் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில மனிதர்கிட்ட உதவிட்டு போனால் சொல்லுவாங்க, இப்போ தான் காசு இருந்து இப்போ தானே கொடுத்து விட்டேன், இப்போ தான் அடைச்சேன், இப்போ தான் செலவாச்சு. நீங்கள் ஒரு அரை மணிக்கு முன்னாடி வந்திருந்தால் என்ன செஞ்சுருக்கலாம்? நான் தந்திருப்பேன். இது ஏமாத்து. சோத்திரம். பயங்கரப்படாது. ஆமென். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். சில நேரம் சொல்லுவாங்க, அவங்க இல்லை, இவங்க இல்லை. ஏன்னா மனிதரிடத்தில் உதவிக்காக போகும்போது அங்கே டோர் க்ளோஸ் ஆகுது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட தனிமையான அனுபவத்திலும் ஒருவரிடத்தில் உதவிக்காக போய் நிற்கலாம். ஒருவர் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய். ஹல்லேலூயா! இப்போ சீசனில், அதனால் அப்புறம் உதவி செய்கிறேன், இப்போ எங்கிட்ட இல்லை அதனால் உதவி செய்கிறேன், அப்புறம் அப்படி மனுஷன் சொல்லுவான். நீ அதிகாலையாக இருந்தாலும் சரி, நடு ராத்திரியாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உதவிக்காக அவருடைய கரத்தை நோக்கும் போது, உதவிக்காக அவருடைய முகத்தை நோக்கும் போது, எப்பேற்பட்ட இடத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வதற்கு ஒருவர் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார். எத்தனை பேர் ஹல்லேலூயா! சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா! ஆமென். எப்போ போனாலும் ஆமென், அவர் உதவி செய்ய அவரிடத்தில் இல்லை என்று ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ உதவிக்காக அவரிடத்தில் போனாள், சுகம் என்கிற உதவிக்காக. ஜனக்கூட்டம், ஆனாலும் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் என்று போனாள். ஆமென். ஆண்டவர் அவளுக்கு அற்புதத்தை செய்தார். அந்நேரமே அவள் ஆரோக்கியமானாள். அந்நேரமே. ஒருவன் திமிர்வாதக்காரன், வீட்டுக்குள்ள ஜனக்கூட்டம், ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க, உள்ளே போக முடியலை. அவங்களுக்கு ஒன்று தெரியும், இயேசு மட்டும் இவனை பார்த்துட்டான்னு சுகம் கிடச்சிரும், அவர் உதவி செய்வார். உரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். மேல் வீட்டறையை ஓலை பிரித்தார்கள், வீட்டுடைய மேற்கூரையை ஓப்பன் பண்ணி உள்ளே இறக்கினார்கள். ஆமென். அவனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். யோவான் 5 பெதஸ்தா குளத்தண்டையில் ஒருவன் அவன் நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் கேட்கும்போது அவனோட பதில் சொல்லுங்க, எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை, என்னை குளத்தில் கொண்டு போய் இறக்குவதற்கு எனக்கு. நான் 38 வருஷம் இந்த பெதஸ்தா குளத்தண்டை, அல்லது எத்தனை வருஷம் இந்த பெதஸ்தா குளத்தண்டை வந்திருக்கிறான்னு தெரில. நான் இத்தனை வருஷம் இங்கே நான் வியாதியஸ்தனாய், ஆமேன், நான் சப்பானியாக இருப்பதற்கு காரணம் எனக்கு உதவுவதற்கு எந்த மனிதனும் இல்லை.
எனக்கு உதவுவதற்கு யாராவது இருந்திருப்பாங்கன்னா நான் எழுந்து நடந்திருப்பேன். நான் குளத்தில் முதலாக இறங்கியிருப்பேன். எனக்கு உதவ யாரும் இல்லை. அதை அறிந்து ஒருவர் அவனை தேடி வந்தார். ஆமை, எனக்கு உதவ யாரும் இல்லை என்று சொல்லி ஆமேன் விரக்தி அடைந்து இனி சுகம் அடைய வேண்டும் என்கிற விருப்பமற்று அந்த குளத்தண்டை இதுதான் என் தஞ்சம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனை தேடி ஒருவர் வந்தார். அவர்தான் நான் பிரசங்கிக்கிற இயேசு. இயேசு, ஹல்லேலூயா. அவனுக்கு உதவி செய்தார். அவனுக்கு உதவி செய்தார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அந்நேரமே அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். அவனிடத்தில் கேட்குறாங்க, உனக்கு உதவி செய்தது யாரு? தெரியாது. ஒருவர் எழுந்து நடன்னு சொன்னார். நான் நடந்தேன், இப்போ நான் நடக்கிறேன், அவ்வளோதான். அவர் யாருன்னே தெரியாது. நான் அந்த இயேசுவை தான் இந்த பகல்லே உங்களுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த மே மாதம் அவர் நமக்காய் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னுடைய உதவியை உன்னுடைய கண்கள் நிச்சயமாய் காணும். இயேசு என்றால் யாரென்றே தெரியாதவனுக்கு அவர் உதவி செய்தார் என்றால் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்றால் யாரென்றே தெரியாதவனுக்கு அவர் உதவி செய்தார் என்றால் நீ இயேசு என்றால் யாருன்னு தெரியாதவன் அல்ல, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளையாய் இருக்கிறாய். ஹலோ ஹலோ. அவனை இன்னொரு இடத்துல இயேசு சந்தித்து சொல்லுகிறார், நீ போ, இனி அதிக கேடுண்டாகாதபடிக்கு பாவம் செய்யாது. பாவத்திலே உழன்று இயேசு என்றால் யாரென்றே தெரியாமல் ஒரு பெதஸ்தா குளத்தண்டையில் ஒரு அனாதையாக இருந்த ஒரு மனிதனை தேடி போய் அவனுக்கு உதவ அவரால் முடியும் என்றால் அவருடைய சமூகத்தை தேடி வாஞ்சியோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த 2026 மே மாதம் கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். என்னுடைய உதவியை ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலருக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை, சிலருக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை. பக்கத்தில் இருக்கிற கை தட்டுறாங்களோ துதிக்கிறாங்களோ, நீங்க கர்த்தரை துதிங்க, நீங்க கர்த்தரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. நீரே யெகோவா, ஈரே என்னெல்லாமே. ஹல்லேலூயா. நீரே யெகோவா, நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. 2 கரங்களை உயர்த்தி நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. காது கேட்கல, நடத்திடுவே. ஊடாபாலா ஷம்தாரா லாகதனா ரீபாலா ரகதரா. ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்பது அவருக்கு தெரிந்துதான் அவர் நமக்காக உதவி செய்ய இந்த பூமியில இறங்கி வந்தார். இந்த மாதம் நான் திரும்ப சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய உதவியை உங்களுடைய கண்கள் நிச்சயமாய் காணும். அவர் பார்க்க வைப்பாரு, பார்க்க வைப்பாரு. நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறவர் உதவி செய்ய வல்லமை இல்லாதவர் அல்ல. உனக்கு நான் உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க இன்னும் சத்தமாய். ஹல்லேலூயா. என்றைக்காவது ஒரு நாள் அவர் உதவி செய்து விட்டு போகிறவர் அல்ல. ஹலோ, காது கேட்கல. என்றைக்காவது ஒரு நாள் உதவி செய்து விட்டு போகிறவர் அல்ல, அவர் அனுதினமும் நமக்கு உதவி செய்கிறார். ஐயோ, புரியலை நினைக்கிறேன், சிலருக்கு புரியலை. ஹல்லேலூயா. ஆமென். மனிதன் என்னைக்காவது ஒரு நாள் உதவி செய்கிறது ஒரு நாள், சொல்லுகிறது சாகிற வரைக்கும். ஹலோ, பட் காட் அப்படி அல்ல. அவர் என்றைக்காவது ஒரு நாள் உதவி செய்கிறவர் அல்ல, அனுதினமும் நமக்காக அவர் உதவி செய்கிறார்.
ஹல்லேலூயா. பக்கத்துள்ள கையை கொடுத்து சொல்லுங்க. யாராவது உறங்குற மாதிரி இருந்தால் பையை எழுப்பி விடுங்க. சொல்லுங்க, என்றைக்காவது ஒரு நாள் அல்ல, அனுதினமும் உங்களுக்கு உதவி செய்வதை உங்கள் கண்கள் காணும். ஆமென். எல்லாருக்கும் ஒரே உதவி செய்ய மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரே உதவி செய்ய மாட்டார். ஏன்னா எனக்கு தேவை ஒன்று, உங்களுடைய தேவை இன்னும் ஒன்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இப்போ திருமணம் இருக்கிறால அவங்களுக்கு அதுக்கு தேவை. இப்போ எனக்கு உங்களுக்கு திருமணம் தேவையில்லை, எனக்குங்க. ஸோ அதான் ஒரு எக்ஸாம்பிள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவை. இனி ஸ்கூல் வேலைக்கு போன பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிற அந்த தேவையில்லை. ஒரு ஆமென் சொல்லும். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே அவர்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல அவர் உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். புரிகிறவங்க சத்தமாய் ஒரு ஆமென், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆமென். இனி 2 வேர்டு கூட சொல்லிட்டு நான் பிரசங்கத்துக்குள்ளே வந்துடுறேன். ஒரு இன்ட்ரோடக்ஷனாக ஆண்டவர் சிந்தையில் போட்ட வார்த்தைகளை தான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தும் ஒருவரிடத்தில் இருக்கிறதென்றால் அது நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் மட்டும்தான். ஆமென். ஏன் இங்கே வந்தோம்? எந்த சமூகத்தை தேடி வந்தோம்? உங்களுக்கும் எனக்கும் தேவையானது இந்த உலகத்தில் வேற யாரிடத்திலும் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் தேவையானது ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அவர்தான் நாம் ஆராதிக்கிற இயேசு. ஆமென். அதெல்லாம் பாயிண்ட். அடுத்து அதை பெற்றுக்கொள்ளுகிற இடம்தான் தேவ சமூகம். ஆமென். அப்போ நம்ம எல்லாருக்கும் தேவையானது ஒரே ஒருத்தட்ட இருக்கு. அது யாரிடத்தில்? இயேசுவிடம். அதை பெற்றுக்கொள்கிற இடம்தான் எது? தேவசம். அதனால தான் நம்ம இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவையான உதவி வேறு யாரிடத்திலும் இல்லை. யாரிடத்தில் இருக்கிறது? அதை பெற்றுக்கொள்கிற இடம்தான் இந்த இடம், தேவ சமூகம். காது கேட்கல, புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது ஒரு ஆலோசனை. இது ரிசீவ் பண்ணுற வேலை, இது ஆலோசனை சொல்லிட்டு நான் மெசேஜுக்குள்ளே வரேன். நம்முடைய ஓட்டம் கடைசி வரைக்கும் வெற்றியாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஓட்டம் கடைசி வரைக்கும் வெற்றியாக இந்த வேடை எழுதிக்கோங்க. நம்முடைய ஓட்டம் முடிஞ்ச டைப் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும். நம்முடைய ஓட்டம் கடைசி வரைக்கும் வெற்றியாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பலத்தையோ திறமையோ அனுபவத்தையோ சார்ந்திருக்கக்கூடாது. தேவனுடைய உதவியை நாடிக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை நான் சொன்ன புரிஞ்சவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, தலையை கொஞ்சம் நிமித்து வைங்க, அப்புறம் எழுதுங்கன்னு சொல்லிட்டா பின்ன அவ்வளோதான். ஸோ ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அநேகர் தோற்று போகிற ஒரு காரணம் என்ன தெரியுமா? என்னை கவனிங்க. தன் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் கர்த்தரோட உதவியை நாடுவாங்க. ஆரம்பத்தில் என்ன செய்வாங்க? உதவி நாடுவாங்க. கொஞ்ச நாள் தாண்டோன்னா கொஞ்சம் சில சக்ஸஸை பார்ப்பாங்க. அப்புறம் என்ன மைண்ட் செட்னா, நம்ம பார்த்துக்கலாம். அப்போ தனக்கு பலன் இருக்குது, திறமை இருக்குது, 3வது அனுபவம் இருக்குது. இதெல்லாம் தாண்டியாச்சு, பார்த்துக்கலாம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எரிகோ பட்டணத்தை ஜெயித்த இஸ்ரவேல் ஜனங்களால் ஆயி பட்டணத்தை ஜெயிக்க முடியவில்லை. அவங்க சொல்கிறாங்க, அவங்க சின்ன ஆள், நம்ம கொஞ்சம் பேர் மட்டும் போனால் தப்பி தட்டு வந்துடலாம். தோற்று போனார்கள். சார், இங்கே நீங்கள் பல இப்போ புதுசாக வர்றவங்க இருக்கீங்க, அனுபவம் உள்ளவங்க இருக்கீங்க. உங்களை பார்த்து நான் ஒன்று சொல்கிறேன். உங்களுடைய கடைசி வரைக்கும் உங்கள் ஓட்டம் தோற்று போகாமல் வெற்றியாக ஓடணும்னா உங்கள் அனுபவத்தை சாராதுருங்க. உங்கள் பலத்தை நம்ப வேண்டாம், உங்கள் திறமை சார்ந்திருக்கணும். அனுதினமும் அவருடைய உதவியை நாடி நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். நம்முடைய ஓட்டம் வெற்றியாக இருக்கும்.
ஆமென். இன்னைக்கு நான் சொல்கிறேன், எனக்கு மெசேஜ் கொடுக்க தெரியாது, பலிபீடத்தை சொல்கிறேன், ஆறாம் நடத்த தெரியாது, பாட்டு பாட தெரியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நிற்க வைக்கிறான்னு அது அவருடைய கிருபை மாத்திரமே. அது இல்லைன்னா என்னைக்கே நம்ம அட்ரஸ் இல்லாமல் போயிருப்போம். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? குடும்ப வாழ்க்கை நடத்துகிறீங்களா? சோத்திரம். வேலை செய்கிறவங்க, படிக்கிறவங்க, ஊழியம், சின்ன சின்ன ஊழியம் செய்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன், இத்தனை வருஷம் செஞ்சாச்சு, செஞ்சிடலான்னு சொல்லி நினைக்காதுங்க, ஏமாந்து போவீங்க. இத்தனை வருஷம் செய்ய வைத்தது கர்த்தருடைய கிருபை. இதுவரைக்கும் சக்ஸஸாக கொண்டு வந்து கர்த்தருடைய கிருபை. இதுவரைக்கும் நடத்தினது கர்த்தருடைய கிருபை. ஆமென். இன்னும் அவருடைய கிருபையே சார்ந்து நில்லுங்க, அவருடைய உதவியே சார்ந்து நில்லுங்க. அடிக்கடி சொல்லுங்க, குடும்ப தலைவர்களை பார்த்து சொல்கிறேன், அடிக்கடி சொல்லுங்க, எனக்கு குடும்பம் நடத்த தெரியல ஆண்டவரே. பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்த்து சொல்கிறேன், சொல்லுங்க, எனக்கு இந்த தொழிலை நடத்த தெரியல ஆண்டவரே. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வேலை செய்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன், எனக்கு இந்த வேலை செய்ய தெரியலை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு இதை எப்படி செய்ய ஞானம் இல்லை. சகோதரிகளை பார்த்து சொல்கிறேன், எனக்கு இந்த புருஷனை எப்படி ஆவிக்குரிய அனுபவத்தில் கொண்டு போக தெரியலை, என் பிள்ளைகளை எப்படி நடத்த தெரில, எனக்கு ஆவிக்குரிய விதத்தில் நடத்த தெரியலை, எனக்கு ஒன்றும் செய்ய தெரியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கடைசி வரைக்கும் நீங்கள் சார்ந்து இருந்தால் உங்கள் ஓட்டம் வெற்றியாக இருக்கும். நேற்றுக்கே அழகாச்சு சப்பி தள்ளியாச்சு, இன்றைக்கி பார்த்துடலான்னு மட்டும் மைண்டுக்கு வந்துடாதுங்க, தோற்று போவீங்க. டேய் வெள்ள பண்ணி ஏன் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கவனி எல்லாம் எழுதுறீங்களா என்று காட்டணும்னா சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி வரைக்கும் நம்முடைய திறமையோ, நம்முடைய பலத்தையோ, நம்முடைய ஞானத்தையோ சார்ந்திருக்காம அவருக்கு உதவியை நாடுவோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் அதிகாலையில் எழுந்த உடனே நீங்கள் தேவ சமூகத்தை தேடுங்கன்னு சொல்லணும். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே இந்த நாளை வெற்றியாக நடத்த கிருபை தார், இந்த நாள் நீங்கள் தான் தொடங்கணும்ப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமே. ஒருபோதும் திறமையோ, பலத்தையோ, அனுபவத்தையோ சார்ந்திடக்கூடாது. யாரை சார்ந்திருப்போம்? தேவனை. அவருடைய உதவியே நாடும். நான் கிருபன்றது நம்ம அவரை சார்ந்திருப்பது, உதவி அவரை சார்ந்திருப்பது. அவரை சார்ந்திருந்து செஞ்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். யோசேப்பு சொப்பனத்தை சொல்லும்போது அவன் சொல்கிறான், நான் அல்ல, தேவனே மங்களகரமான உத்தரவு அருளுவாராக. அப்படின்னு அர்த்தம் என்ன? யோசேப்பு தன்னுடைய திறமையை சார்ந்திருக்கல, கர்த்தருடைய கிருபையை சார்ந்திருந்தான். வெற்றியாய் அர்த்தத்தை சொன்னான், அவன் வாழ்க்கையே மாறிவினது. ஆமென் சொல்லுங்க. ஓகே, இனி இதுவரை இன்ட்ரடக்ஷன். அடுத்து 2 விதங்களிலே கர்த்தர் உதவி செய்கிறார். 2 விதங்களில். ஒன்று, சில காரியங்களை நாம் செய்வதற்கு அவர் உதவி செய்கிறார். நான் இதை குறித்து நல்லா பின்னாடி பேசுவேன், அதனால் இதை பாயிண்டை சொல்கிறேன். சில காரியங்களை நாம் செய்வதற்கு உதவி செய்கிறார். இனி ஒன்று, சில காரியங்களை நாம் செய்யாமல் இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சில காரியங்கள் செய்யக்கூடாது. சில நேரம் நம்ம விழுந்து எழும்புகிறோம், சில தவறு வருது, பாவம் வருது, வீழ்ச்சி வருது. அப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னால் முடியலை, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இதை பேசாமல் இருக்குன்னு நினைக்கிறேன், இது செய்யாமல் இருக்குன்னு நினைக்கிறேன், இதை பார்க்காம இருக்குன்னு நினைக்கிறேன், இது செய்கிறது தவறுன்னு எனக்கு தெரியுது. பட் ஏன் மாம்சத்தில் முடியாது, ஏன் சுயத்தில் முடியாது, என்னுடைய பலத்தில் முடியாது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக காரியங்களை தேவன் அருவருக்கிற காரியங்களை, நீங்கள் அருவருக்கிற காரியங்களை, நீங்கள் வெறுக்கிற காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன செய்கிறா? உதவி. நம்ம அதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம பலத்தில் போகிறோம், பார்த்துக்கலாம், இதை செய்யாமல் இருக்கலாம், முடியாது, தோற்று போவோம். சொல்லுங்க, ஆண்டவரே இதெல்லாம் செய்யக்கூடாதப்பா, ஆனால் நான் செஞ்சு விடுறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. அவர் நமக்கு உதவி செய்கிறார். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ 2 விதங்களை உதவி. ஒன்று, சிலவற்றை செய்வதற்கு உதவி செய்கிறார், சில காரியங்களை
செய்யாமல் இருப்பதற்கு. அப்போ ரெண்டுக்கும் அவருக்கு உதவியே நாடுவோம். ஆமேன். செய்வதற்கும் அவருடைய உதவி தான் தேவை, அடுத்து செய்யாமல் இருப்பதற்கும் நமக்கு அவருடைய உதவி தேவை. இனி எப்படி உதவி செய்கிறார்? எப்படி உதவி செய்கிறார்? ஒன்று, தேவனே நமக்குள் இருந்து அவர் நமக்கு உதவி செய்கிறார். அது எப்படின்னா, ஆமேன், யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போகிறேன், தேற்றரவாளனை உங்களிடத்தை அனுப்புவேன், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து என்ன செய்வார்? உணர்த்துவார். அவர் எனக்குள் இருந்து அவர் உணர்த்துவார். அது எனக்கு செய்கிற உதவி. அவர் எனக்குள் இருந்து என்ன செய்கிறார்? உணர்த்துவார். அவர் செய்கிற உதவி உணர்த்துவார். இது செய்யாத. சில நேரம் நான் ஒரு காரியம் சொல்கிறேன், ஒரு காரியத்தை ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் இருதயத்தில் இருக்கிற சமாதானம் உங்களை விட்டு போயிட்டு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் ஆகணும். ஏதோ சம்திங் ராங், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுகிறார், அவர் உணர்த்துகிறார் அப்படின்னா நீங்கள் அதற்கு உங்களை ஒபேக்கு கொடுக்கணும், கீழ்ப்படியை கொடுக்கணும். சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமேன் சோத்திரம். உணர்த்துவதன் மூலம் நமக்கு உதவி செய்கிறார். ரெண்டாவது, வசனத்தின் மூலம் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது அவர் உதவுகிறார், தைரியப்படுத்துகிறார், வாக்குத்தத்தங்களை தருகிறார், எச்சரிக்கிறார். இதெல்லாம் தேவன் நமக்கு செய்கிற உதவி. மூன்றாவது, எல்லாத்துக்கும் வசனம் உண்டு, பட்டு நம்ம நேரம் இல்லை, இனி நிறைய பேசணும், அதனால நம்ம வேகமாக போகிறோம். மூன்றாவது, தேவ ஊழியர்கள் மூலம் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். தேவ ஊழியர்களை கர்த்தர் நமக்கு வைத்திருப்பது நமக்கு உதவி செய்வதற்காக. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் காணிக்க நம்ம சர்ச்சில் இல்லை நினைக்கிறேன், கொஞ்சம் காணிக்க கொடுத்து நம்ம பாசமல்ல உதவி செய்கிறோம். அது தேவன் ஏற்படுத்தவில்லை. அதல்ல. தேவ ஊழியர்களை கர்த்தர் எதற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான்னா, தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக. அல்லையிலே வரமாட்டேங்குது. புரிஞ்சவங்க சத்தமாயாமே. அவர்கள் நமக்கு ஜெபிக்கிறார்கள், வார்த்தைகளை தருகிறார்கள், அவர்களை கொண்டு அவர்களோடு கூட கர்த்தர் பேசுகிற அவங்க மேலே அழைப்பு இருக்குது, அபிஷேகம் இருக்குது, தேர்ந்தெடுப்பு இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவ ஊழியர்கள் மூலம் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நாலாவது, தேவ தூதர்கள் மூலம் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். தேவ தூதர்கள் நம்முடைய பணிவிடை ஆவிகள், நமக்கு உதவி செய்கிறார்கள். நமக்கு வான மண்டலங்களிலிருந்து நமக்கு செயல்படுகிற அநேக கிரியைகளுக்கு தேவ தூதர்கள் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆமென். நமக்கு செய்திகளை கொண்டு வருகிறார்கள். அவர் நமக்கு பணிவிடை உதவி செய்கிற பணிவிடை ஆவிகள். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. அப்போ உணர்த்துவதன் மூலம், வசனத்தின் மூலம், தேவ ஊழியர்கள் மூலம், தேவ தூதர்கள், இவர்கள் மூலம் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நான் இந்த பாயிண்ட் ஒன்று விட்டு இந்த வார்த்தை முக்கியம். அதாவது நாம் ஆமென் ஸ்தோத்திரம், உதவி அற்றவர்கள் அல்ல, நாம் உதவி பெற்றவர்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நாம், சத்தமாக சொல்லுங்க, நாம் உதவி அற்றவர்கள் அல்ல, உதவி பெற்றவர்கள். உங்களை பார்த்து நான் கேட்குறேன், ஆண்டவர், நான் இத்தனை வருஷம் ஆண்டவரை சேவிக்கிறேன் பாஸ்டர், எனக்கு ஆண்டவர் உதவியே செய்யலைன்னு யாராவது இதுக்குள்ளே இருக்குந்தா உங்கள் பொன்னான கரத்தை உயர்த்துங்க. இப்போ சொல்லுங்க, நாம் உதவி அற்றவர்கள் அல்ல, உதவி பெற்றவர்கள். யாரிடத்துல உதவி பெற்றோம்? இன்னைக்கு நம்ம எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு ஏன் சொல்கிறோன்னா, நம்ம மனுஷண்ட உதவி எதிர்பார்த்தோம். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அவர் நமக்கு உதவி செய்த ஒரே காரணத்தினால தான் கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். நான் போன வியாழக்கிழமை கன்னியாகுமரி போயிட்டு காரில் வந்துட்டுருக்கிறேன். ஸோ அந்த இறச்ச குளம் தாண்டி நினைக்கிறேன், அப்படி வந்துட்டுருக்கும்போது கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பைக்கு போகுது, அந்த ஒரு காரில் தட்டுது. அது இதனால் ஆட்டோக்காரரு இதாகிற என் கண்ணு முன்னாடியே ஆட்டோக்காரர் ஆட்டோவில் இருக்கிற அவர் வண்டி நேராக போன வண்டி இப்படி சைடு மாறுது, கண்ணாடியெல்லாம் உடையுது, இப்படி ஒரு டைவ் அடிக்கிறாரு, எப்படியோ எழும்பிடுறாரு.
பைக்கில் போனவர் பக்கத்தில் இருக்க குழியில் போய் அங்கே விழுந்து கிடக்கிறாரு. கண்ணு முன்னே ஓட்டிட்டு போனவர். அடுத்து போய் பார்க்குறேன், சுயநினைவு இல்லாமல் இருக்கிறாரு. உடனே அங்கே உள்ள மக்கள் எழும்புகிறார். வித்தின் 3 செகண்டில் ஒரு மனுஷனுக்கு நிலைமை எங்கே மாறி கிடக்கு. என்னை போல் ரொம்ப ஹைட்டாக வெயிட் உள்ள ஆள் லுங்கி அப்படியே கமந்து சுயநினைவற்று கண்ணு முன்னே பைக்கு ஓட்டிட்டு போனவர் வித்தின் என்ன சொல்ல ஒரு நிமிஷத்துக்குள்ளே அங்கே போய் விழுந்து கிடந்து சுயநினைவற்று. என்ன ஆச்சுன்னு தெரியலை. இவ்வளோதான் மனுஷோட வாழ்க்கை. எனக்கு அதுக்கப்புறம் காரை ஓட்டிட்டு எங்கூட ஒரு 1-2 பாஸ்டர்ஸ் இருந்தாங்க. எனக்கு காரை ஓட்டிட்டு வர்றதுக்கு அவ்வளோ இது நல்ல தண்ணி தாக எடுத்து வெயிலில் எல்லா தாகமும் போச்சு, எல்லாம் போச்சு, வீடு வந்து சேர்ந்தேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இதுவரைக்கும் நிற்கிறது கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. எவ்வளோ ட்ராவல் பண்ணுறோம், எவ்வளோ அன்டைம் ட்ராவல் பண்ணுறோம், என்னெல்லாமோ செய்கிறோம். கர்த்தர் இன்றைக்கும் நம்மளை உயிரோடு இருக்க வச்சது காரணம் நாம் உதவி அற்றவர்கள் அல்ல, அவரிடத்திலிருந்து உதவி பெற்றவர்கள். பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சொல்லுங்கள், சகோதரர்கள் மஸ்டாக சொல்லுங்கள், நீங்கள் உதவி அற்றவர்கள் அல்ல, உதவி பெற்றவர்கள். ஹலோ, ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாயாமே. மனுஷனுக்கு உதவி எதிர்பார்க்காதுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, கர்த்தர் காரியத்தை வாய்க்க நடத்துவார் சார், நடத்துவார். ரொம்ப டென்ஷன் ஆச்சா, ரொம்ப ப்ரெஷர் ஆச்சா, கதவை போட்டுங்க, சர்ச்சுக்கு ஓடி வாங்க, உட்காந்து அழுங்க, அப்பா கூப்பிடுங்க. எனக்கு நாளைக்கு இவ்வளோ ரூபாய் தேவை இருக்குது, இந்த பிரச்சனை எனக்கு என்ன செய்யன்னு தெரியலை, எனக்கு என்ன பண்ணேன்னு எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு ஓடி வாருங்க. அவர் சமூகத்தை ஓடி வாங்க. இல்லையா, கதவை போட்டிட்டு உட்கார்ந்து அழுது பாருங்க. ஆமீன். வானம் உங்களுக்காக செயல்படும், பரலோகம் தம்முடைய தூதனை அனுப்பும். தேவன் உங்களுக்கு உதவி செய்யாமல் வேற யாருக்கு உதவி செய்வார்? ஆவியாருடைய வேலையே உதவி செய்வது தான். ஆமீன். நம்ம என்ன செய்கிறோம்? அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோமா, இவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோமா, அங்கே போய் கதவை தட்டுவோமா? ஏமாந்து வாடுறோம். ஏன் அங்கே போய் கதவு தட்டுறீங்க? கண்ணு மூடுங்க, சர்ச்சு ஆலயத்துக்கு ஓடி வாங்க. நம்ம சர்ச்சில் செயின் பிரேயர் நடக்கு, ஸ்தோத்திரம். இந்த வாரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம். இதெல்லாம் பயன்படுத்துங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அந்த சர்ச்சில் வந்து உட்காந்து ஒரு 1 hour ஜெபிக்க எவ்வளோ பாக்கியம் தெரியுமா? அதிகாலையில் இப்போ நம்மளை ஆண்டு நடத்த வைக்கிறார். அதிகாலையில் வந்து அன்னைக்கு தேவையான வார்த்தையும் கிருபையும் பிரசன்னமும் அந்த அதிகாலை ஜெபத்தில் கர்த்தர் தருவார், தந்து தான் அனுப்புவார். அந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிமை நாளாக காணப்படும். கொஞ்ச நாள் நீங்கள் இதில் பழகிட்டேன்னா அப்புறம் அதிகாலை ஜெபம் இல்லாமல் உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும். நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த ஆவிக்குரிய மக்களை சொல்கிறேன். ஏன்னா காலை எழும்பினோடனே சர்ச்சுக்கு வாரது, ஆராதிக்கிறது, ப்ரெசன்ஸில் உட்கார்றது, வசனத்தை கேட்குறது, ரிசீவ் பண்ணுறது, அந்நிய பாஷையில் ஒரு குட்டி பரலோகத்தில் இருந்த மாதிரி இருக்குது 3/4 மணிக்கு. அடுத்து அன்னைக்கு அந்த நாளே ஒரு பெரிய ப்ரெசன்ஸாக இருக்குது. ஆமேன். ஒரு வாரம் அதிகாலை ஜெபம் இல்லைன்னா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். நான் சொல்கிறேன் உண்மை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் பாஸ்டர் இல்லாட்டான்னு யாராவது ஒரு ஆள் அதிகாலம் ஜெபம் நடத்துறதுக்கு ஆட்களை எழுப்பி தரட்டும். பத்தில பொறாம ஹல்லேலூயா. ஓகே, சோத்திரம். இனி எவைகளுக்கு நமக்கு எந்தெந்த காரியங்கள் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார்? ஒரு ஆமீன் சொல்லுங்க. 1, இப்போ தான் பிரசங்கத்துக்குள்ளே வாரேன்னா, ஆனால் எனக்கு 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போகவும் வேணும். சரி, 1 மட்டும் சொல்கிறேன். 1-2 காரியம். சாத்தானின் தந்திரங்களை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். எவைகளுக்கு உதவி செய்கிறார்? சாத்தானின் தந்திரங்களை மேற்கொள்வதற்கு அவர் எனக்கு என்ன செய்கிறார்? உதவி. எப்படி மேற்கொள்ள உதவி செய்கிறார்? முதலாவது, சாத்தானின் தந்திரங்களை அறிந்து கொள்ள வைக்கிறார். முதலாவது. ஆமேன். அறியாமல் எப்படி மேற்கொள்ள முடியும்? ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை அடித்து கொல்லணும்னு வச்சுக்கோங்க. அங்கே பாம்பு எங்கே இருக்குன்னு தெரியாமல் எங்கே அடித்து கொல்றது? அப்போ எவைகளுக்கு உதவி செய்கிறார்? சாத்தானின் தந்திரங்களை மேற்கொள்ள. நான் வந்து ஒரு நாள் 2-3 நாள் முன்னாடி தான் இந்த சாத்தானின் தந்திரங்களை குறித்து நேற்றைக்கு நினைக்கிறேன், நேற்றைக்கா முந்தா நேரத்தான் இது தந்துறார். நான் இப்போ யோசித்தேன், ஆண்டவர் நீ தான் உதவி செய்கிறேன்னு மெசேஜ் தந்தாச்சே, அப்புறம் இதை தகரீர் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் இதை கனெக்ட் ஆக்கினார். அப்போ தான் எனக்கு ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரம் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். சாத்தானின் தந்திரங்களை மேற்கொள்ள உதவி செய்கிறார். அதில் என்ன செய்கிறார்னா, முதல்ல தந்திரங்களை அறிந்து கொள்ள உதவி செய்கிறார். சாத்தானின் ஒரு 4 தந்திரத்தை
நான் சொல்கிறேன், முதல் தந்திரம் என்னென்னா சாத்தானுக்கு தந்திரம். இப்போ ஏவாள் இடத்துல போய் சொல்கிறான், நீங்கள் இந்த விருட்சத்தின் கனியை புசித்தா நீங்கள் யாரை போல் இருப்பீங்க? தேவன். ஆக்சுவலாக அவங்க ஆல்ரெடி யாராக தான் இருக்கிறாங்க? தேவர்களை போல இருக்கிறாங்க. நம்பர் 1 சாத்தான தந்திரம், உங்களிடத்தில் இருப்பதை நம்ப வைக்க மாட்டான். உங்களிடத்தில் ஒன்று இருக்கிறத என்ன செய்ய மாட்டான்? நம்ப. இது உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் எப்படி காட்டுவான்னா அது இல்லாத மாதிரி காட்டுவான். சில காரியங்களை வேகமாக சொல்கிறேன். ஒன்று, நம்மக்கிட்ட இருக்கிறது ரட்சிப்பு நம்மக்கிட்ட இருக்குதா? இருக்குது. அபிஷேகம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலே பரிசுத்தம் இருக்குது. கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லும்போது நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அதாவது நிருபத்திலே பாவத்தில் நிறந்த சபை என்னன்னா கொரிந்து சபை தான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சபைக்கும் விசேஷம் உண்டு, ஆனால் கொரிந்து சபைக்கு விசேஷம் பாவத்தில் உழந்த சபை. அந்த சபையை பார்த்தே சொல்கிறேன் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அவங்களே பரிசுத்தமாக்கப்பட்டுன்னு சொன்னீங்கன்னா அப்போ பரிசுத்தமாக்கப்படாது யாருமே. நம்மக்கிட்ட பரிசுத்தம் இருக்குது. பிசாசு என்ன சொல்லுவான்? உங்ககிட்ட பரிசுத்தம் இல்லை, நீ பாவி. நம்ம நான் பாவி. அப்போ வாழ்க்கை பொழுது பாவமாக தான் இருக்கும். ஹலோ, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? இப்போ கவனிங்க, இன்னும் டீப்பாக சொல்கிறேன். இயேசு எனக்குள் வரும்போது அவர் மட்டுமல்ல வருகிறார், அவருக்குரியதும் எனக்குள் வந்து விடுகிறது. அப்போ அவருக்குரிய ரட்சிப்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய வித்து. அதனால தான் யோவான் சொல்கிற, நான் தேவனுடைய வித்து எனக்குள் இருக்கிறது, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய வித்து எனக்குள் என்ன செய்கிறது? இருக்குது. எனவே என்னால் பாவம் செய்ய முடியாது. நான் டெய்லி அறிக்கை பண்ணுற வசனத்தில் ஒரு வார்த்தை, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வித்து எனக்குள் இருக்கிறது, எனக்குள் இருக்கிற பிசாசும் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார், எனவே என்னால் பாவம் செய்ய முடியாது. இது நான் டெய்லி அறிக்கை பண்ணுகிற ஒரு வார்த்தை. நான் இடநாள் இதை சொல்லி தந்திருக்கேன், எல்லாரும் இதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போது நமக்குள்ள பரிசுத்தம் இருக்குது, கிருபை இருக்குது, அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, வரங்கள் இருக்குது, எல்லாம் இயேசு இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இதை பெந்தேகோஸ்துக்காரங்களாலே நம்ப மாட்டாங்க. இப்போ பாருங்க, பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லும்போது சில முகம் மாறிச்சு. இது சாத்தானுக்கு தந்திரம். இப்போ நான் உங்களை பார்த்து, நீ பாவி, நீ மனம் திரும்பு, நீ ரட்சிக்கப்படு, நீ இப்படி இருந்தால் பரலோகம் போக மாட்டா, நரகத்துக்கு தான் போவான்னு சொன்னோம். என்ன உபதேசம் இது? பொய். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்க. இது யாருடைய வார்த்தை? ரட்சிக்கப்படாதவனுக்குரிய வார்த்தை. நான் சொல்கிறேன், நமக்குள்ளே இயேசு இருக்கிறார். ஆமீன். வரமாட்டேங்குது. எனக்குள்ளே ரட்சிப்பு இருக்கிறது, எனக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறது. நீ பரிசுத்தமாக வாழ்கிறதுனால அல்ல பரிசுத்தவான், பரிசுத்தமுள்ள தெய்வம் உனக்குள்ளே இருக்கிறபடினாலே நீ பரிசுத்தவான். இதை விசுவாசி. இந்த நம்பிக்கை தானே என்னை பரிசுத்தமாக வாழ வைக்கும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் பாவின்னு சொன்னாலே நீங்கள் பாவியாக தான் வாழுங்க. கான்ஃபிடண்டாக இருங்க. உங்களுக்குள் இருக்கிறதை சாத்தான் நம்ப வைக்க மாட்டான். இது சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம். இவளுக்கு, இந்த ஏவாளுக்கு தெரியலை, நான் தேவனை போல இருக்கு. அந்த சர்ப்பத்திட்ட மட்டும் நீங்கள் புசித்தால் தேவர்களை போல ஆவீர்கள்னு சொல்லும்போது இவ மட்டும் நாங்கள் தேவர்களை போல தானே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பான்னா சர்ப்பம் ஓடி இருக்கும். இல்லைன்னா கன்னிக்கை பார்த்து இந்த சர்ப்பத்தை எடுத்து இவ சாப்பிட்ருப்பான். ஹலோ, அப்போ இருக்கிற நம்பலை, நான் தேவர்களை போல இருப்பேன். அவள் நம்பலை. இருக்கிறத சாத்தானுடைய பெரிய தந்திரம், உங்களிடத்தில் இருக்கிறதை நம்ப வைக்க மாட்டான், உங்களிடத்தில் இருக்கிறதை இல்லாத மாதிரி காட்டுவான். என்றைக்கு உங்களிடத்தில் இருக்கிறதை நீங்கள் பார்த்து நம்புகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் சாத்தானை ஜெயிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். ஹலோ, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? சொல்லுங்க, நான் பரிசுத்தவான். சொல்லாட்டாக எடுத்து தெரிஞ்சு போடேன். சொல்லுங்க, நான் பரிசுத்தவான். ஆண்கள் சொல்லுங்க, நான் பரிசுத்தவான், நான் ரட்சிக்கப்பட்டவன், என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது, நான் பரலோகத்துக்கு போவேன், அவர் வரும்போது நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்காக இயேசு சிலுவையில் மரித்திருக்கிறார். சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான், நான் தரித்திரன் அல்ல, நான் நீதிமான், நான் பலவான். ஆமென். இது நீங்கள் இதை அறிஞ்சிட்டீங்கன்னா சாத்தா முதுக காட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். இனி நமக்கு பருப்பு இவங்கிட்ட வேகாது.
ஆண்டவரே நான் பாவி அப்பா, நான் வந்து துரோகி அப்பா, நான் அப்படி அப்பா. இது நான் சொன்னேன்ல ஆரம்பத்தில், இயேசு உதவி செய்கிறார் என்றால் குற்றப்படுத்த மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. குற்றப்படுத்த இயேசுட சுபாவம். நீ இதை அறிக்கை பண்ணதான் நீ இன்னும் பரிசுத்தவனாக்கப்படுவாய். அப்போ பரிசுத்தம் எனக்குள் இருக்குது, ஆனால் இன்னும் அதிகரிக்கும். போன வெள்ளிக்கிழமை அதுக்காக செய்வது 3:1 எனக்குள் இருக்கிற பரிசுத்தம் அதிகரிக்கணும், எனக்குள் இருக்கிற கிருபை அதிகரிக்கணும், எனக்குள் இருக்கிற வெளிச்சம் அது இருக்குது. ஆனால் இது கர்த்தர் என்ன செய்வார்? அதிகரிக்கும். ஒன்று சாத்தான தந்திரம், உங்களுக்குள் இருக்கிறத என்ன செய்ய மாட்டான்? நம்ப வைக்க மாட்டான். நீ சொல்லணும், பாவம் செஞ்சாலும் சொல்லணும் நீ தேவனுடைய பிள்ளை. ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறிட்டான்னா அவன் கீழே விழுந்தா கூட, அதாவது சேர்லேருந்து கீழே விழுந்தா கூட பறந்துட்டு தான் இருக்கிறான். ஓ ஸோ நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறிட்டு சொல்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கே போல தெரியுது. உண்மைதானா? ஒருத்தர் பறந்தா மேலே சேர்லேருந்து உறங்கி கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க. சேர்லேருந்து அவன் கீழே விழுந்தா கூட அவன் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கான்? அவன் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் அடி மட்டும் பாடும், தடவிட்டு திரும்ப போய் உட்காந்து நீ போய் சேர வேண்டிய இடத்துல அந்த ஃப்ளைட்டு ஒன்று கொண்டு போய் சேர்க்கும். நீ ரட்சிக்கப்பட்டாய். சில சறுக்குகள் வந்தாலும் சில வீழ்ச்சிகள் வந்தாலும் நீ அவருடைய பிள்ளை தான். இதை நீ விசுவாசித்தால் நீ போய் சேர வேண்டிய இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். உன் பிரயாணத்தை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. சத்தமா ஆமென். ரெண்டாவது, அவருக்கு ஒரு தந்திரம். இது உன் வாழ்க்கையில் நடக்கும். சாத்தான தந்திரம் இது உன் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நடக்கும். ஆனால் நடப்பதற்கு காலங்கள் செல்லும். என்ன செய்யும்? உடனே நடக்காது. இது சாத்தான ரெண்டாவது தந்திரம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ குழந்தைக்காய் ஜெபிக்கிறியா? நான் குழந்தை உனக்கு கிடச்சி, ஆனால் என்ன 10-15 வருஷம் ஆகும். இது தந்திரம். நீ தேவைக்காய் ஜெபிக்கிறியா? ஒரு வேலைக்காய் ஜெபிக்கிறியா? ஒரு நன்மைக்கு இது உனக்கு நடக்கும், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்யும்? நடக்கும். இது தந்திரம். இயேசு மார்த்தாளுடைய கல்லறைக்கு முன்னாடி என்ன சொன்னார்? நான் லாசரு உயிரோடு. உடனே அக்கா மாதிரி என்ன சொல்லணும்? ஆமாம் அவன் எழும்புவான். எல்லாரும் கடைசி நாட்டில் எல்லாரும் எழும்பணும் இல்லை? அப்போ இவனு என்ன செய்வான் தெரியுதில்ல? அப்போ நீ எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கா? 4 நாளாகி மூக்கை எதுக்கு நீ பாய்ச்சிட்டு இருக்கா? வீட்டில் போய் சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே? ஏன் அழுதுட்டு இருக்கிறான்? சாத்தானுக்கு தந்திரம். ஏசு என்னமா சொன்னார்? நான் எழுப்புவேன், ஆனால் அன்னைக்கு இல்லை, இன்றைக்கு நான் அவனை உயிரோடு எழுப்ப போகிறேன். ஹலோ, எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? இயேசுடத்தில் சீசர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் சீக்கிரம் உங்களை அனுப்பும், வீட்டில் போய் சாப்பிடட்டு. ஏசு சொல்கிறானோ வீட்டுக்காரன், நான் இப்போமே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். இயேசுட விசேஷம். ஆமீன் சொல்லுங்க பார்க்க. இன்றைக்கி அநேகோட நம்பிக்கை பாருங்கள், யூத ஜனங்களோட நம்பிக்கை என்னன்னா மேசியா வருவார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்க. இது தந்திரம். அவங்களும் நம்பிக்கையில் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்வார்? வருவார். ஆனால் வந்துட்டாருன்னு அவனை நம்பலை இன்னும். ஆனால் மேசியா என்ன செய்வார்? அதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய இது சாத்தான தந்திரம். உன் வாழ்க்கையில் ஒரு நன்மைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, நாட்கள் செல்லட்டும் என்று நீ உன் சிந்தையை மாற்றாத. அது சாத்தானுக்கு தந்திரம். இயேசு ஒன்று செய்தார் என்றால் அவர் தாமதிக்க வைக்க மாட்டார். அவர் உடனே செய்ய வல்லமையுள்ளவர். சில காரியங்கள் செய்வதற்கு நம்மளை உருவாக்குவார். காலம் உண்டு, அது வேற, அது தேவ சித்தம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் சில நன்மைகள் நீ விசுவாசி, இன்னைக்கு செய்வான்னு சொல்லு. இப்போ ஆண்டவரே உம்மால் இப்போ செய்ய முடியும், இப்போ இந்த கடனை இந்த வருஷத்தில் மாற்ற முடியும் ஆண்டவர், இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய உம்மால முடியும். என் கடனை மாறும். ஆனால் எப்போ என் பிள்ளை கை குழந்தையாக இருக்கு, இவன் வளர்ந்து இவன் ஸ்கூலுக்கு போய் இவன் படித்து இவன் பழியாளாகி இவன் சம்பாதிச்ச பிறகு என் கடன் என்ன செய்யும்? மாறும். எப்போ அவன் 1ஆம் கிளாஸ் இருக்கிற பிள்ளைய பெற்றோர் கடன். அப்போ நீ என்னத்துக்கு உயிரோடு இருக்கிற? நீ சொல்லு ஆமே, இந்த வருஷத்தில் கர்த்தர் எனக்காய் வாசல்களை திறப்பார், எனக்கு உதவி செய்வார், எனக்கு உதவி செய்வார். சொந்த வீட்டுக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு நன்மைக்காய் எதிர்பார்க்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து கர்த்தர் இந்த பகல் வேளையில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உனக்காக வெகு சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமுள்ளவர். புரிகிறவங்க சத்தமாய் ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் ஆமென் சொல்லுங்க.
ஆமாம், 2 நாளுக்கு முன்னாடி தான் காலையில் இந்த வேர்டுகளை சாத்தான், நான் ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும்போது என் மைண்டில் சாத்தான தந்தன் அப்படி கொப்பளிச்சு வந்துட்டேன். நான் சொன்னேன், ஆண்டவரே இதை இந்த சண்டே பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லையே, காட்டேஜ் மீட்டிங்கில் இது பேச முடியாது, நீங்கள் ஏன் இதை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும். நேற்று நைட்டு தான் இந்த எவைகளுக்கு உதவி செய்கிறான்னு சொல்லிட்டு நான் சாத்தானின் தந்திரங்களை மேற்கொள்ள உதவி செய்கிறேன்னு சொன்ன போது தான் இந்த வார்த்தை எனக்கு தந்து. அதனால் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தர் சிலரை எச்சரிக்கிறார், தட்டி எழுப்புகிறார். உன்னை நீ காத்திருக்கிற நன்மைக்கு காலம் செல்லாது, நீ விசுவாசி, வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் உனக்காய் செய்ய போகிறார். காலம் தாமதிக்கும் என்பது சாத்தானுடைய தந்திரம். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. 3வது அவனுக்கு ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? நீ இதை பெற்றுக்கொள்வாய், ஆனால் பெற்றுக்கொள்வது மிகவும் கடினம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது உனக்கு என்ன செய்யும். நான் கேட்குறேன், மரித்து போன லாசர் உயிரோடு எழும்புக்கு என்ன கஷ்டப்பட்டான்? லாசருவே வெளியே அவ்வளோதான் முன்ன வந்து நிற்கிறான். 38 வருட வியாதியஸ்தனை பார்த்து சொல்கிறாரு, அவன் 38 வருஷம் காத்துட்ருக்கிறான். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளோதான். மேட் இன் ஜப்பான். கட்டில் தூக்கி தலையில் வச்சான், போயிட்டே இருக்கிறான். ஒரு அலையிலே சொல்லுங்க பா, என்ன செஞ்ச? ஒன்றும் இல்லை. தாவீது குமாரனே எனக்கு இறங்க, உனக்கு என்ன செய்யணும்? நான் பார்வையிடணும், அவ்வளோதான். நீ விசுவாசித்தபடி ஆகட்டும். அவன் பார்வையடைந்தான். பிரவி சப்பானி 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமேன். எருசலேம் தேவாலயத்தில் அலங்கார வாசரண்டை உட்கார்ந்துருக்கிறான். பேதுரும் பவுலும் சொல்கிறாங்க, வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இருக்கிறவனை தருகிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட்ட. அவ்வளோதான். பேதுரு சர்ச்சுக்குள்ளே போகிற முன்னாடி இவன் உள்ள போயாச்சு. ஹலோ, பக்கத்தில் கேட்கட்டு சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு எளிதாய் செய்ய வல்லமையுள்ளவர், கடினமாக அல்ல. பிசாசு சொல்லலாம், நீ 40 உபவாசம் இருந்தால் தான் இது நடக்கும். போடா பிசாசே, இந்த நன்மை இந்த கடன் மாறன்னா நீ உனக்கு ரத்தம் சிந்தனம். போ பிசாசே. என் இயேசு என் தேவன் சிலுவையில் அவ்வளோ சம்பாதித்து வைத்திருக்கிறார். இயேசு ஒன்று செஞ்சார்னா அது எளிதாகத்தான் இருக்கும், சிம்பிளாக இருக்கும், அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். சொல்லுங்க ஒரு ஆமேன், சத்தமாக ஆமேன். பேதுரு, நம்ம போன வாரம் பார்த்தோம், பேதுரும் படகும். ஆமாம், ராமுழுதும் பிரயாசப்பட்ட ஒன்று அகப்படல, அது நீ செஞ்சது. இயேசு சொல்கிறார், போங்க ஆழத்தில் போய் வலையை போடு. ஒரு பிரயாசம் பண்ணல, ஒரு கஷ்டம் பண்ணல, நேராக ஆழத்தில் போனால் வலையை போட்டால் 2 படகுகள் அம்பலத்தக்க மீன். நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்க அப்படின்ற அவனுக்கு தெரியும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றும் நடக்கலை. இவர் வந்து சிம்பிளாக செஞ்சுட்டு போயிட்டார். 5 அப்பம் 2 மீன். உங்கள்கிட்ட பிள்ளைகிட்ட எத்தனை, ஒரு சின்ன பையன் 5 அப்பம் 2 கொண்டு வா. ஆண்டவரை இங்கே சாப்பிட உட்காந்துருக்க 20 நேரம், நீ கொண்டு வாடா. எடுத்தாரு, பிட்டாரு, ஆசீர்வதித்தார், சீசரோட கொடுத்த கொண்டு கொடு பரிமாறு. ஆண்டவர் பரிமாறுடா, பரிமாறி பார்த்தா அவன் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸில் மீதி எடுத்தது 12 கூட. நாம் அந்த தெய்வத்தையாக்க ஆராதிக்கிறோம். அந்த தெய்வத்தையாக்க நம்ம நீ செஞ்சால் கடினம், அவர் செஞ்சால் லேசு, எளிது. சாத்தான் சொல்லுவான், இது உனக்கு நடக்கும், ஆனால் நடக்க ரொம்ப கஷ்டம். அப்போவே புரிஞ்சுவாங்க இது நடக்காதுன்னு அர்த்தம். ஹலோ, அதனால தான் எரிகோவுக்கு முன்னாடி நின்றுட்டு ஆண்டவர் ஒருத்தனையும் பேச வைக்கிற, வாயை திறந்துடாத, எல்லாம் மூடு, சுற்றிட்டு மட்டும் வா. நீ 7வது நாள் நீ துதிச்சாம, நீ ஆர்ப்பரிச்சா போதும், எக்காலத்தை ஊதுனா போகிறோம் பாப்பா. ஆமேன். அலங்கு இடிந்து விழுந்து செங்கடலை 2 பிளக்க என்ன செஞ்சார்? ஆண்டு ஒன்றும் செய்யலை, நீ கோலை நீட்டுடா. ஆமே, காற்றை வீச பண்ணினார், முடிஞ்சு. அந்த தெய்வமாக்கு இந்த மாதம் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறேன், என்னுடைய உதவியை உன்னுடைய கண்கள் காணும். இது நடக்க கஷ்டம்னு நீ எதிர்பார்த்துட்டு இருந்தானா அது சாத்தானுக்கு தந்திரம். நீ சொல்லு, எளிதாய் கர்த்தர் செய்ய வல்லமுள்ளவர், மிக லேசா கர்த்தர் செய்து முடிப்பார். நிச்சயமா இது நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? 1 கோடி ரூபாய் கடனை 1 மாதத்தில் முடிக்க அவரால் முடியுமா? நீ அடைக்க முயற்சி எடுத்த சத்தான வரைக்கும் நடக்காது. அவரெல்லாம் முடியும் சார். நீ செய்யறன்னு பார்க்குற, அவர் செய்வார். இடம் கொடு. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டு வேலையை செய்து முடிப்பார். பிள்ளையோட திருமண காரியத்தை அவன் நடத்தி தருவார். நான் செய்யணும், தூக்கி தூர போடு. ஆண்டவரே, உங்கள் பிள்ளை
என் பிள்ளையோட திருமணத்தை நீங்கள் நடத்தி தாங்கப்பா, உங்களை சார்ந்து இருக்கிறப்ப எனக்கு உதவி செய்யுங்க. முழுவதுமாக அவரிடத்தில் அர்ப்பணிங்க. ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் அதிசயமாய் கர்த்தர் காரியங்களை கை கூடி வர பண்ணுவா. ஏன்னா இந்த மாதம் அவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நான் உனக்கு உதவி செய்கிற மாதம். உன்னுடைய உதவி, என்னுடைய உதவி என்னுடைய கண்கள் காணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? நடத்துவார் சார். சாத்தானுக்கு தந்திரம் நடக்கும், ஆனால் இதுக்கு ரொம்ப கஷ்டம். அது தந்திரம். ஆண்டவர் சொல்கிறேன், நான் எளிதாய் செய்து முடிக்கிறேன். அவருக்கு ஒன்று தாங்க கஷ்டம். என்ன தெரியுமா? உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில் வந்து அவர் சிலுவையில் மரித்தது மட்டும்தான் கஷ்டம். அவர் முடிச்சிட்டார். அற்புதத்தில் அப்படி மாதிரி செஞ்சுட்டு போயிட்டார். நமக்காக உயிரை கொடுத்தார். அதுக்காக மட்டும்தான் வந்து முழு ரத்தத்தை சிந்தி செஞ்சுட்டு போயிட்டார். மீதில் அவருக்கு லேசான காரியம். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடுத்த வாரம் கண்ணீர் பண்ணுறேன். இன்னொன்று சோதர சாத்தானுக்கு இனி ஒரு தந்திரம் என்னன்னா, உன்னிடத்தில் இருக்கிற இயலாமையை பார்க்க வைப்பான், உங்களிடத்தில் இருக்கிற மேன்மையை பார்க்க வைக்க மாட்டான். எதை பார்க்க வைப்பான்? ஏலம். உன்னால் எங்கே ஜெபம் பண்ண முடியும், உன்னால் எங்கே ஆராதிக்க முடியும், உன்னால் எங்கே அதை மட்டும் ஆமாம் என்னால் எங்கே ஜெபம் பண்ண முடியும், என்னால் எங்கே பாட்டு பாட முடியும், என்னால் எங்கே பரிசுத்தமாக வாழ முடியும். உங்கள்கிட்ட எவ்வளோ மேன்மை இருக்குது தெரியுமா? ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை சொல்லட்டா? உண்மை, உங்களை நீங்கள் நம்புவதை காட்டிலும் ஆண்டவர் உங்களை அதிகமாக நம்புகிறார். ஒத்துக்கொள்கிறீங்களா? நம்பினால தான் உயிரை கொடுத்தார், நம்பினால தான் உங்களை ரட்சித்தார், நம்பினால தான் இந்த ஆலயத்தில் கொண்டு உட்கார வச்சார், நம்பினால தான் சில வீழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் நிலைநிற்க வைத்து மன்னித்து அவருடைய பிள்ளையாக கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறாரு. நீ உனக்கு இயலாமே பார்த்துட்டு அது சாத்தானுக்கு தந்திரம். உங்கள் மேன்மையை பாருங்க. உங்கள் நம்பினால தான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்களை நம்பினால தான் உங்கள் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறார். உங்களை நம்பினால தான் அவருக்கு உயிரை உங்களுக்காக கொடுத்துருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். கண்களை மூலம் சாரி, எனக்கு டைம் எடுக்க முடியலை. முக்கியமாக ஜெபம் பண்ணுறவங்க மட்டும் வாங்க, மற்றவங்க நம்ம அப்புறம் வாங்க ப்ரேயர் பண்ணுற. கண்களை மூடும். எப்படி இருக்குங்க? நமக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? இந்த மாதம் இந்த பலிபீடத்திலிருந்து நான் தேவ மனுஷனை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தரோட உதவியுடைய கண்கள் காணும், கண்கள் காணும். கர்த்தர் காண வைப்பார். ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. சாத்தானுக்கு தந்திரங்கள் தவிடுபடி ஆக்கப்பட்டு விட்டது. சாத்தானுடைய சூழ்ச்சிகள் தவிடுபடி ஆக்கப்பட்டு விட்டது. சாத்தானுடைய தந்திரங்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது. நீ தேவனுடைய பிள்ளை. உங்களுக்கு 24 மணி நேரம் உதவி செய்ய ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு. ஹல்லேலூயா. சத்தம் வராமன்னு சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சீக்கிரம் ஒரு 2 நிமிஷம். நீரே யெகோவா, ஈரே என்னெல்லாமே பார்த்து கொள்வீர். கண்களை மூடி சொல்லுங்க. நீரே யெகோவா ஷம்மா. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். என் நீரே யெகோவா, நீரே யெகோவா, நீரே என்னெல்லாமே. நீரே யெகோவா, நீரே யெகோவா ஷம்மா. கூடவே இப்ப 2 கரங்களை உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து நடத்திடுவே இனிமே கடைசி வரை. நடத்திடுவே. காது கேட்கல சத்தமா நடத்திடுவே. கமா சபை இனிமே கடைசி வரை நடத்திடுவே. ஒன்ஸ் அகைன் நடத்திடுவே, நடத்திடுவே இனிமே கடைசி வரை. உமக்கு எங்கள் ஆராதனை. ஓ ஹோலி ஸ்பிரிட்,
ஆராதனா ஆராதனா. ஓ ஆராதனா. பரிசுத்த பிதாவே, இந்த மாத நீர் எங்களை வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீர். நான் உனக்கு உதவி செய்வேன். எங்களுக்கு உதவி செய்கிறா, எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு அப்பா இருக்கிறார், உதவி செய்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களுடைய உதவி எங்களுடைய கண்கள் காணும். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அநேக சாட்சிகள் எழுப்ப போகிறேன். இன்னைக்கு வந்து எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாலை நடக்கிற வீட்டு கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவர் இந்த மாதம் முழுது எல்லாரோட கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். டியூஸ்டே நடக்கிற மேரேஜை நடத்தும். பிதா குமாரன் பரிசுத்தோட நாமத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரை தொடர்ந்து நடத்தும். எங்களுக்கு உதவி. சாத்தானுடைய தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் மக்கா ஜீவிக்க கிருபை தார். எல்லா துதிகனும் நமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.